ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டெய்லி ஃப்ரெஷ் ரெசிபீஸ். நம்ம இன்றைக்கி எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு குழம்பு பார்க்க போகிறோம். என்னென்னா மட்டன் குழம்பு. எப்படி செய்யலான்னு சொல்லிட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்ப்போம். ஒரு பேன் வச்சுக்கோங்க, 2 ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. அதில் நல்ல எண்ணெய் காஞ்ச பிறகு கொஞ்சமாக 1 ஸ்பூன் சோம்பு போட்டுக்கிறேன். 2 ஏலக்காய் நல்லா பொரிஞ்சு வரட்டும். எண்ணெய் காஞ்ச பிறகு போடுங்க. சோம்பு, ஏலக்காய், கிராம்பு இதெல்லாம் நல்லா பொரிஞ்ச பிறகு கொஞ்சமாக கறி லீஃப் கருவேப்பிலை போட்டுக்கலாம். இது நல்லா பொரிஞ்ச பிறகு நான் 2 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் பொடி பொடியாக. அது இப்போ சேர்த்துக்கிட்டேன். சேர்த்துட்டு நல்லா வதக்கிட்டே வாங்க. நல்லா வெங்காயம் வதங்கி வர வரைக்கும் நம்ம வதக்கிட்டே வரணும், சரிங்களா? நல்லா வதங்கின பிறகு நான் 2 தக்காளி எடுத்திருக்கேன், சரிங்களா? மீடியம் சைஸ் தக்காளி பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுக்கிறேன். நல்லா வெங்காயம் இப்போ பார்த்திங்கன்னா கலர் சேஞ்ச் ஆனது உங்களுக்கு தெரியும். நல்லா கொஞ்சம் நேரம் ஆகிடுச்சு. நல்லா கலர் சேஞ்ச் ஆகிட்டு வதங்கி வந்துடுச்சு. இப்போ நான் தக்காளி சேர்க்குறேன், சரிங்களா? 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா வதக்கிட்டே வருவோம். இது ரெண்டும் நல்லா வதங்கி வரணும். குழம்பு செய்ய ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே நான் இன்றைக்கி 1 கிலோ மட்டன் எடுத்திருக்கேன். நல்லா வாஷ் பண்ணிவிட்டு குக்கரில் 5 விசில் வச்சுருக்கேன், சரிங்களா? அந்த மட்டன் வேக வைக்கும்போது நம்ம வாஷ் பண்ணிவிட்டு என்னெல்லாம் நான் ஆட் பண்ணேன், எப்படி நான் வேக வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன். நல்லா கவனிச்சிக்கோங்க. நான் இன்றைக்கி 1 கிலோ மட்டன் எடுத்திருந்தேன். நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அது கூட 1 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் மிளகாய் தூள், கொஞ்சமாக சோம்பு சேர்த்துருக்கேன், சரிங்களா? அரை உப்பு போட்டிருக்கேன், சரிங்களா? அரை உப்பு போட்டுட்டு அது 5 விசில் வச்சு வேக வச்சேன். நல்லா ஸ்டீம் போன பிறகு நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கணும். மட்டன் வெந்திருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க ஒரு வாட்டி. நம்ம சோம்பு, மஞ்சள் தூள், மிளகாய் தூள்லாம் போட்டு இந்த மாதிரி வேக வைக்கும்போது நல்லா அந்த எசன்ஸ்லாம் காரம்லாம் உப்புலாம் மட்டனுக்குள்ளேயே நல்லா இறங்கிட்டுருக்கும். அதுக்காக தான் இந்த மாதிரி நம்ம வேக வைக்கிறது, சரிங்களா? சரி, இப்போ நம்ம வெங்காய தக்காளி என்ன ஆயிடுச்சுன்னு பார்ப்போம். வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கின பிறகு ஒரு 2 ஸ்பூன் ஒரு மிக்ஸி ஜாரில் எடுத்து வச்சுக்கோங்க, சரிங்களா? நம்ம தேங்காயெல்லாம் போட்டு கடைசியில் அரைச்சி குழம்புல ஊற்ற போகிறோம். அதுக்கு இந்த மாதிரி வெங்காய தக்காளி வதங்கினதை நம்ம சேர்க்கும்போது கொஞ்சம் டேஸ்ட்டு திக்னஸ் வரும் நமக்கு. அதுக்காக தான் அது எடுத்து வச்ச பிறகு நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு விழுதை இதில் சேர்த்துக்கணும், சரிங்களா? 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு நல்லா பொறுமையாக ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு வதக்கிட்டே வாங்க. வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கருவேப்பிலை இது எல்லாமே நல்லா வதங்கி ஸ்மாஷ் ஆகி வரணும். பச்சை வாசனை போகணும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுக்கு. அது வரைக்கும் நல்லா வதக்கிட்டே வாங்க, சரிங்களா? இந்த குழம்பு பார்த்திங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்கும். நான் சொல்கிறபடி அப்படியே செஞ்சு பாருங்கள், செம்ம டேஸ்டியாக இருக்கும். நம்ம இப்போ குழம்புக்கு தேவையான மஞ்சள் தூள், மிளகாய் தூள்லாம் சேர்க்கணும். நான் இப்போது அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். 1 ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்க்குறேன். உங்களுக்கு ஸ்பைஸியாக காரமாக வேணும்னா இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம், நம்மளோட விருப்பம் தான், சரிங்களா? நான் மிளகாய் தூள் 1 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். ஏன்னா மட்டன் வேக வைக்கும் போது அதுலேயும் கொஞ்சம் மிளகாய் தூள் சேர்த்து வச்சுருக்கிறதுனால கொஞ்சம் ஸ்பைஸியாக ஆகிடும், அதுக்காக தான், சரிங்களா? 1 ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துட்டு நம்ம வேக வச்சுருந்தது காமிச்சோம் இல்லைங்களா ஒரு பவுலில் மட்டன்லாம், அதை எடுத்து இது கூட சேர்த்துக்கலாம். அந்த தண்ணியும் சேர்த்து ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நம்ம சேர்த்துருக்க மிளகாய் தூள், மஞ்சள் தூள்லாம் நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகி வரணும். நல்லா கலரி விட்டுட்டு நம்ம குழம்புக்கு தேவையான உப்பு இப்போ சேர்க்கணும். நம்ம ஏற்கனவே மட்டன் வேக வைக்கும் போது அரை உப்பு சேர்த்துருக்கோம். ஸோ நம்ம டேஸ்ட்டு பார்த்துட்டு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க, சரிங்களா? சேர்த்துட்டு இப்போ டேஸ்ட் பண்ணி பாருங்கள். காரம் பத்தலைன்னா கொஞ்சம் காரம் சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட, நல்லா கொதிச்சு வரட்டும். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஸ்லோ ஃப்ளேமில் வைங்க. அது கொதிச்சுட்டே இருக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம அரைக்க வேண்டியதை அரைச்சிக்கலாம், சரிங்களா? நான் மிக்ஸி ஜாரில் நம்ம ஏற்கனவே வதக்கி வச்சு வெங்காய தக்காளி எடுத்து வச்சோம் இல்லைங்களா, அது இருக்குது. அது கூட அரை ஸ்பூன் கொஞ்சமாக உடச்ச கடலை சேர்த்துக்கோங்க. பொட்டுக்கடலை சொல்லுவாங்க, அது கொஞ்சம் அரை ஸ்பூன் சேர்த்துக்கோங்க.
ஒரு 5 கேஷ்யூ சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் ரிச்சாக இருக்கும் நம்மளோட குழம்பு, அதுக்காக தான் இதெல்லாம் சேர்க்குறது. ஹெல்தியும் கூட, அதுக்காக தான் வந்து உடச்சக்கல்ல கேஷ்யூ சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கோங்க, வாசனைக்கு சோம்பு. அதுக்கப்புறமா நான் 2 பீஸ் வந்து 2 பத்தை வந்து தேங்காய் எடுத்து வச்சுருந்தேன். பீஸாக கட் பண்ணிவிட்டு இது கூட சேர்த்துக்கோங்க. சரிங்களா? இப்போ வெங்காய, தக்காளி, உடச்சக்கல்ல, கேஷ்யூ, தேங்காய், சோம்பு இது வரைக்கும் நல்லா அரைச்சி வச்சுக்கோங்க. நல்லா பேஸ்ட்டாக ஃபைன் பேஸ்ட் ஆகிற மாதிரி ஃபஸ்ட்டு தண்ணி ஊற்றாமல் அரைச்சிக்கோங்க. அப்போ தான் தேங்காய் வந்து அரைக்கும். அதுக்கப்புறமா கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைச்சி வச்சுக்கோங்க, பேஸ்ட்டாக்கி வச்சுக்கோங்க. நல்லா குழம்பு வந்து கொதித்து திக்காயிட்டு வந்திருக்கு, சுண்டி வந்திருக்கு. இந்த மாதிரி நல்லா கொதித்த பிறகு நம்ம அரைச்சி வச்சதை வந்து கடைசியாக தான் சேர்க்கணும். ஸோ ஃப்ரண்ட்லி சேர்த்துட்டிங்கன்னா கொஞ்சமாக திரியாக ஆகிடும். அதுக்காக நல்லா கொதித்து வரட்டும். நம்ம குழம்பு ரெடி ஆகிடுச்சு, இறக்க போகிறோம் அப்படின்னு நினைப்போம்ல, அப்போ தான் வந்து நம்ம அரைச்சி வச்ச தேங்காய், சோம்பு, உடச்சக்கல்லாம் சேர்த்து அரைச்சோம் இல்லைங்களா, வெங்காய தக்காளிலாம், அதை வந்து இது கூட சேர்க்கணும். இந்த பேஸ்ட்டை இது கூட சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மட்டன் குழம்பு அப்படின்னா கொஞ்சமாக தேங்காய் போட்டு அரைச்சி நம்ம செஞ்சால் தான் கொஞ்சம் டேஸ்ட் நமக்கு கிடைக்கும். சரிங்களா? வீடே மணமாக இருக்குது, செம வாசனையாக இருக்குது, மட்டன் வாசனை. கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். ஒரு 5 மினிட்ஸ் கொதித்து வரட்டும், நம்ம இறக்கிடலாம். அவ்வளோதான், நம்ம குழம்பு ரெடி ஆகிடுச்சு. சாப்பாடுக்கு சுட சுட சாப்பாடு வடிச்சிட்டு மேலே ஊற்றி சாப்பிட்டு பாருங்கள், சூப்பராக இருக்கும். இட்லிக்கு, தோசைக்கு, சப்பாத்தி இது எல்லாத்துக்குமே சைட் டிஷ் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். நான் மெயின் டிஷ்ஷை தான் செஞ்சுருக்கேன். மேலே கறி லீஃப் போட்டு சர்வ் பண்ணுங்கள். தேங்க்யூ.